Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். ஆன்டி கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி சில பொருட்கள் வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் டின் கோட்டட் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். பிரான்ஸும் இருக்குது. இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். கேட்லாக்லேயும் நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதில் பார்க்குறப்போ உங்களுக்கு அதனுடைய வெயிட்டு, கெப்பாசிட்டி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நல்லா காத்திரமான அஞ்சு செட்டு இருக்கிற அடுக்கு, 5 பீஸ் உள்ள செட்டு. நல்லா ஹெவி வெயிட்டு. இது வந்து ஒரு 1.5 லிட்டர்ஸ் பிடிக்கும். இது வந்து 1 லிட்டர், இது வந்து 3/4 லிட்டர், 1/2 லிட்டர், இது வந்து ஒரு 1/2 லிட்டருக்குள்ளே 400 அந்த மாதிரி பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு இது ஒரு 5 பீஸ் உள்ளது. இது வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் நியர்லி பிடிக்கும். இது வந்து ஒரு 1.25 லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும். இதுவே வந்து மினிமம் சைஸே ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்த பீஸு. ரொம்ப கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இதுவே வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ்க்கு மேலே கெப்பாசிட்டி இருக்கும். இதுவும் வந்து ஒரு 3 லிட்டர்ஸுக்கு கெப்பாசிட்டியாக இருக்கும். எல்லாமே நல்லா பிக் சைஸு 2.5 லிட்டர்ஸ். இது வந்து 3 லிட்டர்ஸ். மூணு வெள்ளை பித்தளை சொம்பு இருக்குது. நல்ல வெயிட்டானது. இது வந்து ஒரு அடுக்கு செட்டோட ஒரு பார்ட்டு மட்டும் இருக்குது. மீதி எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. வெண்ணத்தாளி. இது டின் கோட்டட் இல்லாமல் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நல்ல வெயிட்டானது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ் பண்ணியிருக்கோம். டின் கோட்டட். அரிசி ஊற வைக்க அந்த மாதிரி களைய அதுக்கு. இது வந்து ஒரு குழம்பு பாத்திரம். பிளேட் வந்து ஒரு 4 பிளேட் இருக்குது. சின்னதாக ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த 2 பிளேட்டு. இது 2 யூனிஃபார்மாக இருக்குது. காய் கொத்து வைக்கிறது. இது வந்து ஒரு மீன் குழம்பு சட்டி, நல்ல பெரிய சைஸு. இதில் வந்து உப்பு பாத்திரம் பிளேட்டு சின்னது. மாதிரி இது வந்து நல்ல பாத்திரம், மல்டியாக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மாவு பிசைய, காய் நறுக்கி போட, காய் அலச, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்கல சொம்பு நல்ல கண்டிஷனாக இருக்குது. பீஸு ஒரு குடம். அடுத்து சொம்பு,
டிஃப்ரெண்ட் மாடலில். இது வந்து பொங்கப்பானை. இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். கேட்லாக்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.